Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina nabiyyina maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَحْرِ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. قال النبي صلى الله عليه وسلم: عز من قنع ذل من طمع. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த பள்ளியினுடைய இமாம் சகோதரர் ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கும் என்னை விட மூத்த உலமாக்களே, வருகை தந்திருக்கும் உள்ளூர் ஜமாஅத்தார்களே, அக்கம் பக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, மறைவிலிருந்து பெண்கள் பயானை கேட்டுக்கொண்டிருந்தால் சகோதரிகளே, தாய்மார்களே, என் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், ஒற்றைப்படை இரவுகளிலே ஆங்காங்கே பயானுக்கு செல்கிறாயப்பா, பயான கேட்டுக்கிட்டே இருந்தாலோ பயான சொல்லிக்கிட்டே இருந்தாலோ எப்பப்போ அமல் செய்யறது, நீயும் அமல் செய்ய மாட்ட, மக்களையும் அமல் செய்ய விட மாட்டியப்பா. அவங்க பயான கேட்டு கேட்டு அப்படியே தளர்ந்து போய் படுத்துருவாங்க, என்ன அமல் செய்ய போறாங்க. நீ பயான் செஞ்சதோட வந்து நீயும் படுத்துடுவ, 2 ரக்காத்து கூட தொழுகிறதுக்கு நசீப் இல்லாம போயிருமேப்பா என்று சொல்லி எக்காரணத்தை கொண்டும் நீ ஒற்றைப்படை இரவிலே கலந்து கொண்டால் தஹஜ்ஜுதை கட்டாயம் தொழுகணும்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் டெய்லி தொழுகிற வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த மாதிரி நேரத்தில் விடுபட்டு போயிடும். மாதம் முழுக்க தொழுகின்ற வாய்ப்பு கிடைக்கும், அதுவும் ஒரு பயான் முடிச்சு இன்னொரு பயான். நல்ல வேளை இதுக்கு முன்னாலெல்லாம் சஹர் வரைக்கும் ஏற்றுக்கொண்ட காலம் உண்டு. ஒன்று அடுத்து 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 சஹர், இப்படியெல்லாம் போனது உண்டு. குறைச்சுக்கிட்டேன். என் தந்தை அவர்கள் சொன்ன பிறகு போதும்பா, ஆனா சொல்லித்தான் ஆகணும். இந்த கூட்டங்களை வைக்கிறது சும்மா சும்மா கூடி கழியலான்னு வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு மனநிலை வேறு எந்த காலத்திலும் வராது. இப்படி ஒரு மனநிலை பார்த்தால் என்ன நடுச்சாம 2 மணி மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? அப்படியே இப்படி உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும். அதை விட நாங்க பயான் செஞ்சு இன்னும் சுறுசுறுப்பா உட்கார்ந்துருக்கோம். இதுல ஹசரத்தை கரெக்டா 20 முடிக்க சொன்னா எப்படி முடிக்கிறதுன்னு தான் தெரியல. என் தந்தை அவர்கள் சொல்றதான் ஞாபகத்துல வருது. கடல் தண்ணீரை கூஜாவுக்குள் வைக்க சொல்கிறாயே எழுதுவாங்க. கடல் தண்ணீரை கூஜாவுக்குள் வைக்க சொன்னால் எப்படி முடியும் கேட்பாங்க. இத கடைசியா கொடுக்கலாம் தம்பி, கீழே வச்சிருந்தோம், உட்கார்ந்துருந்தோம். கொடுத்திருக்கிறத எனக்கு 20 நிமிஷம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ஒரு செய்தியை பதிய வச்சு ஆகணும். ஏன்னா வந்தது வீணாக கூடாது, இல்ல சடங்காக ஆயிடக்கூடாது. அப்ப என் தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த ஒற்றைப்படை இரவிலே நாம் எல்லாம் கூடி கழிந்த காரணத்தால் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த இபாதத்து கூட செய்ய முடியலன்ற அளவுக்கு ஆயிடக்கூடாது. நிச்சயமா செய்தே ஆகணும், தஹஜ்ஜுத தொழுதே ஆகணும் இன்ஷா அல்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனா அதுல சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் போயிருக்காங்கன்னா அவங்களே உள்ள கொண்டு வரணும் இல்ல, அதுக்காக இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேரும் சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான், சுவனத்திலே இருக்க சொன்னான். ஆனால் சுவனம் சுவைக்கல. உடனே அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, சுவனத்துல தான் விட்டுருக்கிற, ஆனா நிம்மதியே இல்லை சுவனத்துல. ஏனென்றால் தோழமைக்கும் துணைக்கும் ஆள் இல்லாம சுவனத்துல நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஏதாவது ஒரு தோழமையும் வேணும், துணையாவும் இருக்கணும் அப்படின்னு ரெண்டும் கேட்டாங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா ஒரு மலக்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி இருக்கலாம். ஆனா அவர் தோழமையா இருப்பார், துணையா இருப்பாரா? ஏன்னா அவர் மலக்கு, இவர் மனிதர். சரி, பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து போலவே இன்னொரு ஆதம ஒரு மனுஷனா படைச்சு விட்டுருந்தோம்னா அப்பவே தோழமை கிடைக்கும், துணை கிடைக்காது. ஏன்னா ரெண்டு பேருமே ஆண். ரெண்டு பேரையும் பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅல்லாஹு பைனக்குமா துஆ ஓத முடியுமா? முடியாது. அப்ப ஒரு ஆண் இன்னொரு ஆணோட வாழ முடியாது, ஒரு ஆண் ஒரு மலக்கோட வாழ முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஆணின் உணர்வை பெற்ற அதே உணர்ச்சி, அதே உணர்வு, அதே ஆசை, அதே தேட்டம், அதே நாட்டம், இவைகள் அனைத்தும் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை உருவாக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆணு சக்தி உள்ளவனா இருக்கணும். அந்த ஆணுக்கு துணையாகவும் தோழமையாகவும் இருக்கக்கூடியது பலகீனமா இருக்கணும். அப்ப என்ன செய்யறது? நல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தூங்க வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இடது விலா எலும்பு, வலதல்ல இடது விலா எலும்புல கடைசியில, அதுவும் ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எலும்பு தான் மேல எடுக்கல. அது வளைஞ்ச எலும்பு, வேற வழியே இல்லை. நம்ம வளைஞ்சுதான் போய் ஆகணும். நாம வளைஞ்சு நெடுத்து போகலன்னா உடஞ்சுட்டு வர சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இருந்து எடுத்து அம்மா ஹவ்வாவை படைச்சான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு விழிச்சா பக்கத்துல யாரோ புதுசா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அதுக்கு பிறகுதான் ட்ரெஸ் உடுத்தி அழகு பார்த்தா அல்லாஹ். ஆனா ஹவ்வா அம்மாவை ட்ரெஸ் உடுத்தியே படைச்சான். பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு தந்தா பாத்தீங்களா? உடனே பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு மன்னன்தி நீ யாரு, வித்தியாசமா இருக்கிறியே அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஹவ்வா அம்மா சொன்னாங்க, உங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஆறுதல் தர்றதுக்காக, உங்கள்கிட்ட அன்பு காட்டுறதுக்காக, உங்களை அரவணைக்கிறதுக்காக, உங்களுக்கு நல்ல ஆலோசனை தர்றதுக்காக, உங்களுக்கு தோழமைக்காக, உங்களுக்கு துணைக்காக நான் படைக்கப்பட்டேன். அப்ப ஒரு பலத்தையும் ஒரு பலகீனத்தையும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ரெண்டையும் சேர்த்தனே லைட் எரியும். ரெண்டும் மைனஸ் இருந்தாலும் லைட் எரியாது, ரெண்டும் பிளஸ் இருந்தாலும் லைட் எரியாது. ஒரு பிளஸையும் ஒரு மைனஸையும் சேர்த்து அடிச்சுன்னா என்ன செய்யுது? அழகா வெளிச்சம் வரும். வாழ்க்கை என்ற வெளிச்சம் தொடங்குவதற்கு, வாழ்க்கை என்ற வெளிச்சம் வருவதற்கு ஒரு பிளஸும் மைனஸ் இருக்கும். அந்த பிளஸ் சக்தியா இருக்கும். அது யார் மேல இறக்கப்படும்? பலகீனத்தின் மீது இறக்கப்படும். பாவம், பலகீனமானவர் பாவம். அந்த பாவம் சொல்றதுதான் ரெண்டு பேரும் கூடி வாழ்றதுக்கான அஸ்திவாரம். பாவம் பாவம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் கொண்டாடிட்டு ஒழுங்கா வாழ்வான்னு அர்த்தம். அவளுக்கு என்ன அப்படின்னு ஒழுங்கா வாழ மாட்டான். அப்ப ஒருத்தர் என்னவா இருக்கணும்? சக்தியா இருக்கணும். இன்னொருத்தி என்னவா இருக்கணும்? அவ பலகீனம். பலகீனத்தின் மீது இறக்கம் காட்டும். இந்த பலகீனம் என்ன செய்யும்? பலத்தின் மீது பாசம் காட்டும், பிரியம் காட்டும், அன்பு காட்டும், அரவணைக்கும். அப்ப பலகீனம் பலத்தை அரவணைக்கும், பலம் பலகீனத்தின் மீது இறக்கம் காட்டும். இப்ப நீங்களா எடுத்துக்க வேண்டியதான். நாம இறக்கம் காட்டுறோமா? நாம பலகீனத்தின் மீது பாசம் காட்டுறோமா? அல்லது மனைவி நம்ம மேல இறக்கம் காட்டுறாளா, அரவணைக்கிறாளா, ஆசையாக இருக்கிறாளா, பிரியமா இருக்கிறாளா? முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதை வச்சு நாம இப்ப பிளஸ்ஸா இருக்கிறோமா இல்ல மைனஸா இருக்கிறோமா? அவங்க பிளஸ்ஸா இருக்காங்களா இல்ல மைனஸா இருக்காங்க? முடிவு பண்ணிக்க வேண்டியதான். கிதாப்ல எழுதுறாங்க, இந்த விலா எலும்பு, இடது விலா எலும்பு, அதுவும் கடைசியில் எடுத்து
கல்வுக்கு பக்கத்துல இருந்து எடுத்து அல்லாஹ் படைச்சானே, எதுக்காக அந்த கடைசி எலும்பை எடுத்தான்னா, அதுல இருந்து படைச்சவதான பெண்ணு. அந்த பெண்ணின் மீது உனக்கு இயல்பாகவே நாட்டம், தேட்டம், பிரியம், பாசம், காதல் எல்லாம் வரும். அதை நீ எங்க வைக்கிறது? தலையில தூக்கிட்டு ஆடிறாங்க. உங்க அம்மா கூட ஏத்துக்க மாட்டான், அக்கா தங்கச்சி ஏத்துக்காது, வீடு விடா தேடி பார்த்துதான் முடிச்சு வைப்பாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா சொல்லி பாருங்க, என் மனைவி இப்ப அப்படி தெரியும் தம்பி, பின்னால தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தலையில வைக்க வச்சு ஆடவும் கூடாது, மனைவிய காலுக்கு செருப்பாவும் போட்டக்கூடாது. அவள் தலையில் வைத்து ஆடப்படக்கூடியவளும் அல்ல, அவள் காலுக்கு செருப்பாக அணியப்படக்கூடியவளும் அல்ல. அவள் எங்கிருந்து படைக்கப்பட்டால் கல்வுக்கு பக்கத்திலே கல்வில் வைத்துக் கொள், அதற்குத்தான் அவள் தகுதி. அல்லாஹ் அங்கேயே வச்சு கணவன் மனைவிக்கு மத்தியில உறவு முறைய மிக அழகாக, எந்த அளவுக்கு அழகான உறவு முறை. உறவு முறைய பேருன்னாவே அந்த உறவு முறையினுடைய கண்ணியத்தை முதல்ல புரியணும். கணவன்னா யாருன்றது அவ புரியணும், மனைவினா யாரு அப்படின்றத கணவன் புரியணும். இந்த புரிதல் இருந்தா தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க முடியும். புரிதல் இல்லைன்னா சேர்ந்தே இருக்க முடியாது. ஃபாத்திமாவிட்ட ஹதீஜா அம்மா கேட்டு விட்டாங்க. என்ன கேட்டு விட்டாங்க தெரியுங்களா? எங்கம்மா வந்தேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஒண்ணும் இல்ல, அம்மா அனுப்பி வச்சாங்க, உங்க தலப்பா துணி வேணுமா? உடனே ஹதீஜா அம்மாட்ட கேளு, உங்க அம்மாட்ட கேளு, நான் கேட்டுட்டேன், எதுக்காக என் தலப்பா துணின்னு கேட்டுவா. உடனே ஹதீஜா அம்மா சொன்னாங்க, நான் மௌத்தாயிட்டேன், என்னுடைய உடலுக்கு மேல போத்துறதுக்காக அவங்க தலப்பா துணி வேணுமா? அப்ப முன்கண்டிக்கருடைய கேள்வி கொஞ்சம் குறையும் இல்ல, கபருடைய தண்டனை குறையும் இல்ல, அதுக்காகத்தான் உங்களுடைய தலப்பா துணியை கேட்டுன்னு சொல்லுமா. உடனே நபி அவர்கள் ஃபாத்திமாட்ட சொல்லி அனுப்பினாங்க, ஃபாத்திமா நீ போய் சொல்லு உங்க அம்மாட்ட, தலப்பா துணி என்ன தோலை உரிச்சு கொடுக்குமான்னு கேள்வி. எவ்வளவு பாசம் இருந்திருந்தால், எவ்வளவு பிரியம் காதல் இருந்திருந்தால் அப்படி சொல்லணும். அது நான் புரிந்த வாழ்க்கை. கணவன்னா யாரும் புரியும், மனைவினா யாரும் புரியும். என் ஹதீஜா மாதிரி வருமா அழுவாங்க. நான் ஒது செய்ததை போல முதலாக ஒது செய்தது என் ஹதீஜா தானே. நான் சொன்ன கலிமாவை போல முதலாக சொன்னது என் ஹதீஜா தானே. என்னுடைய ஹதீஜா நான் தொழுததை போல முதலாக தொழுதது என் ஹதீஜா தானே. அந்த உருவத்தை பார்த்த நேரத்தில் நான் பயந்து போனேன். அதே உருவத்தை திரும்ப பார்த்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள், அது என்ன உருவம் என்று நான் பார்க்கிறேன். ஒரு மனைவியினுடைய உந்துதல், ஒரு மனைவியுடைய உற்சாகம், அந்த மனைவி தருகின்ற புஷிங், அதுதான் நம்மை வாழ வைக்கும். மனைவியோட எவ்வளவோ சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். மனைவி இறந்த மாத்திரத்துல இவன் செத்த பிணமாயிடும், அடே டல்லாயிடுவான். என்ன ஹாஜியா ஒரு மாதிரியா இருக்கீங்களே, என்னத்த வாழ்க்கைதான் என்னத்த கிடக்குது, அவ போயிட்டா மகராசி, நம்மளை விட்டு போட்டு போயிட்டா, கேட்க ஆள் இல்ல, என்னத்த வாழ்க்கை, நம்மளையும் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், என்ன கிடக்கு, இப்படியே பைத்தியமா மாறுவான். அப்பொழுது நான் தெரியும் அவன் தன் மனைவியோடு எவ்வளவு இணக்கமாக வாழ்ந்தான் என்று. ஹரத் ஆயிஷா மாட்ட ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷாமா எனக்கு மரணம் கொஞ்சம் மனசுல வலிச்சுச்சு. என்ன சொன்னாங்க? மரணம் எனக்கு கொஞ்சம் உள்ளத்துல வலி இருந்துச்சு, என்னடா மரணிக்க போறோமே அப்படின்ட்டு. ஜிப்ரீல் வந்தாரு, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சொல்லி அனுப்புனா, நீங்க சுமணத்துல இருக்கிற போது உங்க கூட ஆயிஷா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு மரணம் லேசாயிடுச்சு. மரணத்தை கூட லேசாக்கும் தன்மை மனைவிக்கு உண்டு. எப்படி எனக்கு சுகத்திலே கூட இருப்பையோ, பிறகு நான் மரணிக்கிறதுல எனக்கு ஒன்னும் கவலை இல்லை, நான் போறேன். எவ்வளவு அந்த உறவு முறைகள், அந்த கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கும் தாய் இந்தியர்களுக்கும் மத்தியிலாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், உறவு முறைகள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்தஸ்துகள் புரியணும். அந்தஸ்துகள் புரிஞ்சுட்டா பிறகு அதன் மீது மஹப்பத் அதிகமாகும். வைரத்தை ஏன் நேசிக்கிறான், வெள்ளியை ஏன் நேசிக்கிறான், தங்கத்தை ஏன் நேசிக்கிறான், வைடூரியத்தை ஏன் அதனுடைய தரம் தெரிஞ்சிருக்கு.
அதனால அது மீது மஹப்பத்தா இருக்கா? இல்லன்னா மஹப்பத் இருக்குமா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் தந்திருக்கான் தெரியுங்களா பெண்களுக்கு. அவங்கள நம்ம சொல்றோம் மைனஸ், மைனஸே இல்லைங்க. உண்மையில நம்ம தாங்க மைனஸ். ஒட்டுமொத்த பிளஸ் அவங்கதான். நான் நிக்கா முடிச்ச நேரத்துல 10-13 ஆண்டுகள் மொட்டை அடிச்சவன் நான். ஹஸரத் இங்க கேளுங்களே, ஹஸரத் நீங்க தான் எனக்கு முதல்ல, அதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம். முதல்ல நீங்க தான், உங்களுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம். நான் அங்க போய் சொல்லுவேன், என் பயான எங்க ஹஸரத்மார்கள்லாம் கேட்டாங்க, ரசிச்சாங்க. அதனால நீங்க தான் முதல்ல கேட்டேன். உரிமையா சொல்றேன், எங்க ஹஸரத் அந்த இடத்துல எங்க தகப்பனார் உட்கார்ந்த கூட சொல்லுவேன், அத்தா கேளுங்க அத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ 13 ஆண்டுகள் மொட்டை அடிச்சு மதரசாவுல வெறுத்து போயிட்டு என்ன கடா இந்த மொட்டையிலிருந்து வெளியில வரலான்ற அளவுக்கு இருந்துச்சு. பிறகு நீடூர் நெய்வாசல்ல உஸ்தாதாக போனேன். வச்சேன் பாருங்க, இது வரைக்கும் முடியும். ஏன்னா 13 ஆண்டு மொட்டை அடிச்சதுனால இது வரைக்கும் வச்சேன். அப்ப எங்க தகப்பனாரு இந்த ஜுப்பாவுல இப்படி ஒரு இந்த சின்ன சின்ன பட்டனை அவுத்துக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி வருது இல்ல, அது எங்க தகப்பனார் போடுவாங்க. அதை பார்த்துட்டு அதே மாதிரி வாங்கிக்கிட்டு இது நுழைச்சுக்கிட்டு இப்படி நுழைச்சுக்கிட்டு கிடந்தேன். நம்ம நிக்காக ஆச்சு. என் மனைவி என்ற சொல்லிச்சு, எல்லா இடத்துக்கும் பயானுக்கு போறீங்க, எல்லாரும் உங்க பயான ரொம்ப சிறப்பா கேட்கறாங்க, ஆனா பாக்குறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கீங்க. என்ன சொல்லிச்சு, பாக்குறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கிறீங்க. என்ன நபியவர்கள் இவ்வளவு முடி வைக்க சொன்னாங்களா? எதுக்காக இவ்வளவு முடி அசிங்கமா இருக்குதுங்க? ஒரு வார்த்தை தான், அடுத்த நிமிடமே போய் கட் பண்ணிட்டு. எங்க 13 வருஷத்தோட லட்சியத்தை ஒரு நிமிஷத்துல கட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு சக்தி, சாதாரண சக்தியா? பிறகு சொன்னாங்க, இதுல ஒண்ணு மாட்டி இதுல ஒண்ணு மாட்டி எவ்வளவு நேரம், வாழ்க்கை எவ்வளவு துரிதமா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. நீங்க மாட்டிக்கிட்டு கிடந்தீங்கன்னா ஜிப்பு வைங்க அப்படின்னு நான் அதுல இருந்து ஜிப்பு வச்சுக்கிட்டேன். உடனே திரும்ப சொன்னாங்க, மாமா இருக்கிறீங்க, பெரிய மதரசாவுடைய உஸ்தாது, உங்களை பார்த்துதானே எல்லாரும் செய்வாங்க, நீங்க குண்டி தெரிகிற மாதிரி போட்டீங்கன்னா, இப்படியே சொன்னாங்க, பித்தட்டு தெரிகிற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஜுப்பாவை நல்லா இறக்கி போடுங்க. யாருங்க 13 ஆண்டுகள் எனக்கு சொல்லி தராத பாடத்தை, 13 ஆண்டுகளாக என் உள்ளத்திலே பக்குவம் ஏற்படாத விஷயத்தை ஒரு நொடி பொழுதிலே மாற்றி முட்டுக்கால் வரைக்கும் எனக்கு ஜுப்பாவை நீளமாக்கினாங்க. தலைமுடியை குறைச்சிட்டாங்க, ஜிப்பு போட வச்சுட்டாங்க, ஜிப்பாவை கீழே இறக்கிட்டாங்க. எல்லாம் டோட்டலி டிஃபரெண்ட். ஒரு வளப்பின்ன தொப்பி ஒண்ணு மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடந்து, அதெல்லாம் போடக்கூடாது. அப்படி போட்டு அப்படி கப்புன்னு இருக்கணும். அடுத்துனா மனைவி என்றால் யார் என்று நினைக்கிறீங்க? தனது ரூகை வைத்து நம்மை உயர்த்துவாள், தன்னை பிற்படுத்தி நம்மை உட்படுத்துவாள், தன்னையே இழந்து நம்மை உருவாக்கி நிறுத்துவாள். அவள் தான் மனைவி. இத உணர்ந்தா அவளது கண்ணத்தில் அறைய தோணுமா? அவளை கண்டபடி திட்ட தோணுமா? அவளை வீட்டை விட்டு வெளியாக்க தோணுமா? அவளது தந்தையை தாயை திட்டுவதற்கு மனது வருமா? அவளை கேவலமாக நடத்துவதற்கு முன்னுருவமா? உறவு முறைகள் சரியாகணும்னா அதனுடைய மகத்துவத்தை நம்ம முதல்ல புரியணும். அதனுடைய மதிப்பு மரியாதை கல்வில தெரியணும். நம்ம துணியை துவைச்சா ஒரு சந்தோஷம், அதை காயப்பட்டா ஒரு சந்தோஷம், அதை எடுத்து அவ மடிச்சு வைப்பா பாருங்க, அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதை நுகர்ந்து வேற பாப்பா. ட்ரெஸ் எப்படி மடிச்சு வச்சா சும்மா மடிச்சு வைப்பான்னு நினைக்கிறீங்களா? நோட் பண்ணி பாருங்க. நாம போட்ட பனியன்ல ஆக அத்துவான வாடை, ஆனா அது அவளுக்கு அப்படியே சுகந்தமா. என்னுடைய வீட்டுக்காரன் பனியனை நுகர்ந்து பாப்பா, சக்தியை நுகர்ந்து பாப்பா, அதுல இருந்து வரக்கூடிய வாசனை அவளுக்கு சுகண்டத்தின் வாசனை. எப்படிப்பட்டவள்? சாதாரண உறவாது, சாதாரண நிஸ்பத்தாது, எப்படியாப்பட்டவரையும் என்ன வேண்டாலும் செய்யலாம். அவ்வளவு சக்தி படைத்தவள் அவர். படுத்திருக்கார், தூங்கிட்டு இருக்கார், அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி. எங்க அவர் சொன்னாருன்னா அத்தனையோ சல்யூட் அடிச்சு நிக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரி படுத்திருக்கிறார். மனைவி காலையில எந்திரிச்சு என்ன கேட்கிறா? ஏங்க புல்ல பீஷாப் செஞ்ச மாதிரி இருக்குது, இந்த ரெண்டுல இதுல நாத்தடிக்குதா இல்ல இதுல நாத்தடிக்குதா பாருங்கன்னா, இதுல இல்ல இதுலதான் மோப்ப பிடிக்கிற நாயாக்கிட்டான்.
திரும்ப என்ன செய்யறா, கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி தெரியுதுங்கன்னு அவ சொல்லிட்டா போதும், நேரா போய் சிலிண்டர் இடத்துல என்ன செய்யறான், சிலிண்டர் சுத்தி சுத்தி வரலாம். எலி சத்தம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு டோரா தெரியும், எல்லா இடத்துலயும் எங்கடா எலி செத்து இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். எங்கேயோ கருகிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸா போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு எங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அல்லாமா குந்துலுசா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு நொடியில யாரையும் கூட விட்டு வைக்கலங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தந்த தேனை தினந்தோறும் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டெய்லி ஸைனப் வீட்டுக்கு போயிட்டு வர்றதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். உடனே ஹஜ்ரத் ஆயிஷாவும் ஹப்சாவும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள், உன் வீட்டுக்கு வந்தா நீ சொல்லணும், என் வீட்டுக்கு வந்தா நான் சொல்லுவேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லணும். பிளானிங் போடுறதுல அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை, அப்படி கரெக்டா பிளானிங் போடுவாங்க. உடனே ஹப்சாவுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் வந்த போது வாயில நாட்டமா அடிக்குது, என்ன விஷயம்? ஸைனப் கொடுத்த தேனு தான், அந்த தேனு நல்லால நாத்தடிக்குது, இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன். உடனே அடிச்சார், இனிமேல் நான் தேனையே சாப்பிட மாட்டேன். உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கலாமா உங்களது மனைவியை பொருத்தம் பெறுவதற்காக? நபியை கூட விட்டு வைக்கல, அவ்வளவு சக்தியும். அந்த சக்தியை பயன்படுத்தி சோதவா கிடக்கிறவன சுறுசுறுப்பாக்கிடுவான், சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன பெரிய குபேரனாக ஆக்கிடுவான், ரோஷம் மானம் சூடு சோர்மை எதுவும் இல்லாதவன மிகப்பெரிய ரோஷக்காரனாக ஆக்கிடுவான். அவ்வளவு சக்தி படைச்சவன். அவன் என்ன சாதாரண சக்தியா? ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த போது, மதீனா நகரத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்த போது நபியர்கள் கேட்கிறார்கள், நீ யாருமா? நானும் என் மகனும் வந்திருக்கிறோம் ஹிஜ்ரத் செய்து, அங்க மக்காவில இருக்க முடியல யார் ரசூலல்லாஹ், அதான் வந்திருக்கிறோம் சொன்னாங்க. சரி, உங்க மகனை இங்க விடுங்க, நீங்க போய் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு போயிருங்க. பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அம்மா போயிருச்சு, மகன் சஹாபிகளோட ஒரு 6-7 மாசம் கூட ஆகல, அந்த சஹாபி இறந்துட்டார். மதீனாவுடைய சூழல், மதீனாவுடைய சீதோஷத்தை ஒத்துக்கல, இறந்துட்டார். உடனே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, போய் சொல்லுங்க உங்களுடைய மகன் இறந்துட்டாரு, அவரை குளிப்பாட்டிட்டாங்க, இங்க அடக்க போறாங்க, சொல்லுங்க, வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்க. கஃபனெல்லாம் போட்டாச்சு. அந்த தாய் வருது பார்க்கறதுக்கு, காலை பிடிச்சு, ஹதீஸ்ல பதிவாயிருக்கு, காலை பிடிச்சு 2-3 வார்த்தை தான், யா அல்லாஹ், எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நாங்களாகத்தானே ஹிஜ்ரத் செய்து வந்தோம், நிம்மதி தேடித்தானே வந்தோம், ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டு தானே வந்தோம், சிலை வணக்கத்தை வெறுத்துத்தானே வந்தோம், உன்னை நம்பித்தானே வந்தேன், என் மகனுடைய ரூகை வாங்கிக் கொண்டாயே, ரூகு வந்து விட்டது, இறந்த அந்த மகன் எழுந்தான், கை கால் நடுக்கம் வந்தது. நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜீவித்திருந்தான் என்று சரித்திரம். இறந்த உயிர்களை கூட திரும்பி கொண்டு வருகிற சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அந்த தாயின் அந்தஸ்தை, அந்த மனைவியின் அந்தஸ்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைய ஒண்ணு இருக்குது. அப்படி என்றால் இந்த உறவு முறை என்பது சாதாரணமானதல்ல, அதை நம்ம கல்வில வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மனைவியை விட்டு கொடுக்க கூடாதுங்க. அதே நேரத்தில் என் தாய், என் தந்தை அவர்களது அந்தஸ்தில் குறை ஏற்பட்டுடக்கூடாது. அதே நேரத்தில் என் மனைவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் மனைவி பற்றி யாராவது குறை சொன்னால் விட மாட்டேன். அப்படின்னு நீங்க இருக்கிற காலமெல்லாம் உங்க மனைவியோட சந்தோஷமாக வாழலாம். அதே நேரத்தில் என் தாயும் தந்தையினுடைய அக்கறை உன் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நீ பார்த்துக்கொள், உன்னை நான் கண்கலங்காமல் வைத்துக் கொள்கிறேன். இந்த உறவு முறை இருக்க வேண்டும். வந்த பெண்ணு பாவமான பெண், ரொம்ப பச்சிலம் பெண்ணு, நேற்று வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தவளை தானங்க நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க. ஒண்ணு கேட்டரிங் ஒண்ணு நடத்திட்டு வரலையே, ஏதாவது ஹோட்டல்ல சர்வீஸ் பண்ணிட்டு அந்த புள்ள வருது, எதுவுமே தெரியாத படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே பார்த்து பார்த்து அழகு பார்த்த பிள்ளைய டக்குன்னு நிக்கா முடிச்சு கொடுத்தா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே
1 கிலோ மாவை பிணைஞ்சு 10 ரொட்டி சுட்டுடு, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, அதை செஞ்சிருன்னா தாங்கிக் கொள்ள முடியாம திணறி போய், அத்தா நான் இங்க இருக்க முடியாதுத்தா, நான் இந்த குடும்பத்துல வாழ முடியாதுத்தா, என் வீட்டுக்காரர் வாயவே திறக்க மாட்டாருத்தா, ஊமையா கிடக்கிறாருத்தா, என்ன போட்டு உண்டியில்னு ஆக்குறாங்கத்தா, என்னால இருக்க முடியும். எத்தனை பெண்களின் வாழை சாகடித்து விட்டீர்கள், எத்தனை குடும்பங்களை சீரழித்து விட்டீர்கள். அந்த பெண்மணி என்ன ரொட்டி சுட வந்தவளா, இல்லை தோசை சுட்டு கொடுக்க வந்தவளா, உப்புமா செஞ்சு கொடுக்க வந்தவளா, உங்களுக்கு உருப்படிகளை துவைத்து தர வந்தவளா? உங்களுடைய மகனோடு சேர்ந்து வாழ்ந்து உங்களுக்கு சந்ததிகள் பெற்று தர வந்தவள். அதையும் தாண்டி அவள் சமைத்து தருகிறாள், அதையும் தாண்டி அவள் துவைத்து தருகிறாள், அதையும் தாண்டி வீட்டை பராமரிக்கிறாள், அதையும் தாண்டி எத்தனையோ விஷயங்கள். வீட்டில் உள்ள டிஃபரண்டான அத்தனை குணங்களுக்கு தோதுவாக தன் குணங்களை மாற்றிக்கொண்டு வாழ்கிறாள். அவள் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் யார் மீது கருணை காட்டப் போகிறீர்கள்? அங்கிருந்து வருவதுதான் உறவுகளிலே பிளவுகள் ஏற்படுவதெல்லாம் அங்கிருந்து வருவதுதான். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் பிரித்து விடாதீர்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு மத்தியிலே பிரித்து விடாதீர்கள். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் தங்க போறதா இருந்தா மூத்தவளை பத்தி சின்னவள்கிட்ட சொல்றது, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தங்கறதா இருந்தா மூத்த அண்ணனை பத்தி தம்பிட்ட சொல்றது. அவன் ஒரு சோதாப்பா, ஒண்ணுமில்ல, ஏழ்மையா போயிட்டான், ஒண்ணுமில்ல, கையில காசில பக்கீரா போயிட்டான் அப்படின்னு தம்பிட்ட சொல்றது. மாறாக தம்பி இடத்திலே அண்ணனை பற்றி கௌரவமாக சொல்லணும். பாவம் இல்லப்பா, பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்கல்ல, கஷ்டப்படுறான், நீ அப்பப்ப அண்ணனை போய் பார்த்துக்கப்பா, அண்ணனை கேட்டுக்க, அண்ணனை விசாரிச்சுக்க. அண்ணன் இருக்கானே என்னுடைய ஸ்தானம்ப்பா, நான் இல்லைன்னு சொன்னா ஒன்னு அவன் தான் கவனிச்சுக்குவான், சொத்துக்களை எல்லாம் அவன் தான் பிரிச்சு தருவான், அவன் தான் குடும்பத்தை கவனிப்பான்பா. சரிய சொல்லுது மூத்தவன் என் ஸ்தானம் சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட அண்ணனின் மகத்துவத்தை சொல்லணுமே தவிர தரத்தை தாழ்த்தலாமா? அக்கால் தங்கைகளுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்றது, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில பிரச்சனையை யாரு உண்டு பண்றா? நாம தாங்க, வீட்டில் உள்ள பெரியவர்கள் தான். இது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுதாக. வீட்டுக்கு வந்த மருமகனுங்க அவங்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்க. மருமகன் இல்ல, ஒரு மருமகனை பார்த்து சொல்றது, மருமகன் நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க படிச்சீங்க, வேலை பார்க்கறீங்க, சம்பாதிக்கிறீங்க, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறீங்க. அதே அந்த மூத்தவர் இருக்காரு பாருங்க, என்ன அவருக்கு ரோஷம் மானம் சூடு சொன்னா உண்மை இல்லையா அவருக்கு? ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு? 2 பேருக்கு மத்தியில, சகல பாடிகளுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவது, வந்த மருமகள் விஷயத்துல குழப்பத்தை உண்டாக்குறது. மருமகள்ல ஒரு மருமகளை சொல்றது, வாய்க்கே வழங்கல, என்னத்த நீ செய்யற, ஒன்னும் இல்ல. அதே அவ பாரு சுருக்குன்னு செய்யறான். எப்படி இருக்கு சுருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு சுருக்குன்னு இருக்குமா இல்லையா? பிறகு எப்பெல்லாம் அவளை பார்க்கிறாளோ சுருக்கு சுருக்கு, எரி உனக்கு சுருக்கு, எரி உனக்கு சுருக்குன்னு. அவங்களுக்கு மத்தியில குழப்பம், இவங்களுக்கு மத்தியில குழப்பம், இவங்களுக்கு மத்தியில பிளவு. இத்துணைக்கு காரணம் நாம தான். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும். கொடுத்த தலைப்பு சாதாரண தலைப்பல்ல, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி உள்ளத்தை ஃபுல்லா உருக்கி எடுத்துருவேன். ஆனா எனக்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் சொன்ன வரைக்கும் போதுமானது என்று நம்புகிறேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.